கர்த்தருடைய நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய செய்தியின் தலைப்பு என்ன? தொடுதல். எடுங்க, மார்க் 1:41. மார்க் 1:41. இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். இதுல ஒரு வார்த்தை வருகிறது, தொட்டு. அதாவது தொடுதல். நம்ம வாழ்க்கையில நமக்கு பிரியமானவர்கள், நம்முடைய உறவிலே நம்பிக்கை உள்ளவர்கள் அல்லது அப்படிப்பட்டவர்களை நாம் தொட்டு பேசுவது உண்டு. இல்லை என்று யாரும் சொல்லவே முடியாது. சிலர் சொல்வார்கள், ஐயா நீங்கள் பேசுங்கள், என்னை தொடாமல் பேசுங்கள். அப்படியானால் எதிர்ப்பை வைத்திருக்கிறார்கள் என்று பொருள். ஆனால் சிலர் தொடக்கூடியவர்கள், சிலர் தொடக்கூடாதவர்கள் என்று பலரை இந்த சமுதாயம் வைத்திருக்கிறது. ஆனால் வேதாகமத்தை நீங்கள் முழுமையாய் வாசித்தால் குஷ்டரோகிகளை தொடக்கூடாது, பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது. பெரும்பாடு உள்ள ஸ்திரியை யாரும் தொடக்கூடாது, வார்த்தை இருக்கிறது. அதே சமயத்திலே இறந்த பிரேதத்தை என்ன செய்யக்கூடாது? தொடக்கூடாது. இதெல்லாம் பழைய ஏற்பாட்டிலே பல பகுதிகளிலே ஒன்றை குறிப்பிட்டு சொல்கிறேன். ஆனால் இந்த வார்த்தை எனக்கு கிடைத்த போது எனக்குள்ள ஒரு பெரிய போராட்டம். தைரியமாய் சொல்வேன், நான் பைபிள் காலையில படிக்கல. நான் படித்ததெல்லாம் இந்த 50 ரூபாய் 150 ரூபாய் பைபிள் தான். அதை வாஸ்து 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 ஆண்டவரின் வசனத்தை உட்கொள்ளுகிற ஒரு பழக்கம். நான் ஜெபித்த போது ஆவியானவர் என்னுடைய உள்ளத்திலே, என் கண் முன்னாலே அவர் காண்பித்த ஒரே ஒரு வார்த்தை, தொடுதல். நீங்கள் ஒரு காலத்திலே ஆண்டவரால் தொடப்பட்டவர்கள், இடைக்காட்ட காலங்களிலே ஆண்டவருடைய தொடுதலை விட்டு வெளியே போனவர்கள். சிலர் அந்த தொடுதலிலே நிலைத்திராதபடி தடுமாறுகிறவர்கள். எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் என்னை உங்களை தொடர்புகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் தொடுகிற ஆண்டவராக இருக்கிறார். 4 குறிப்புகளை சொல்லி நான் அதிகமாக ஜெபிக்க, ஜெபத்திலே வழி நடத்த விரும்புகிறேன். முதலாவது, ஆண்டவரின் தொடுதல். டச் ஆஃப் காட். ஆண்டவர் தொடுகிற ஆண்டவராக இருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே அநேக அடியவர்களை ஆண்டவர் தொட்டு இருக்கிறார். ஆண்டவர் சிலரை தொட்டபோது அவர்கள் பலப்பட்டிருக்கிறார்கள். சிலரை தொட்டபோது அவர்கள் தீர்க்கதரிசனம் சொல்லி இருக்கிறார்கள். சிலரை தொட்டபோது பராக்கிரம காரியங்களை செய்ய பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஆண்டவர் பலிபீடத்தை தொட்டபோது அங்கிருந்து அக்கினி என்ன செய்தது? எழுப்பியது. இதெல்லாம் வேத வார்த்தையிலே அந்நியமாக இருக்கிறது. ஆண்டவர் அவர் பரம குயவர், நானும் நீங்களும் களிமண். அவர் நம்மை வணையும் போது தொடாமல் வணைய முடியுமா? தொட்டுத்தான் வணைய முடிகிறது. மார்க் 1:40 45 வாக்கியங்களை நீங்கள் வாசித்தால், ஒரு குஷ்டரோகி பிடித்தவன், பழைய காலங்களிலே குஷ்டரோகம் பிடித்தவன் மனைவியோடு வாழ முடியாது, அவன் ஆராதனை இடத்துக்கு செல்ல முடியாது, பிள்ளைகளோடு ஜீவிக்க முடியாது, பட்டணத்துக்கு வெளியே அவன் குடியிருக்க வேண்டும். அவன் சமுதாயத்துக்களை வரும்போது வஸ்திரத்தை கிழித்து ஐயோ தீட்டு என்று சொல்ல வேண்டும். அவன் சத்தத்தை கேட்டு மக்கள் ஒதுங்குவார்கள். ஒரு குஷ்டரோகி ஆண்டவரிடத்தில் வருகிறார். ஆண்டவரே, ஒரு சித்தமானால் என்ன செய்யும்? சுத்தமாகும். ஆண்டவர் சொல்கிறார், எனக்கு சித்தம் உண்டு, நீ என்ன செய்யும்? சுத்தமாகிறார். அதோடு அவர் நின்று விடவில்லை, தொட்டார். ஏன் தெரியுமா? அன்புக்காக ஏங்குகிறவர், என்னை யாராவது தொடமாட்டார்களா என்று புலம்பினவன் அவனை தொட்டு சொல்கிறார், எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக என்றார். உடனே சுகமானார். அப்படியானால் அருமையானவர்களே, ஆண்டவர் ஒருவனை தொட்டால் சுகம் கிடைக்கும். ஆண்டவர் ஒருவரை தொட்டால் என்ன நடக்கிறது பாருங்கள். லூக்கா 7:14 நீங்கள் வாசித்தால், அங்கே நாயின் ஒரு விதவையின் மகனுடைய பாடையை ஆண்டவர் என்ன செய்தார்? தொட்டார். என்ன வந்தது? உயிர் வந்தது. தொட்டால் சுகம் கிடைக்கும், தொட்டால் என்ன கிடைக்கும்? உயிர் பிச்சை கிடைக்கிறது.
அது மாத்திரமல்ல, மார்க் 8ஆம் அதிகாரத்தை புரட்டுங்கள். மார்க் 8ஆம் அதிகாரம். இந்த 8ஆம் அதிகாரத்திலே 22 எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். பெத்சாயிதா ஊருக்கு செல்கிறார். அங்கே ஒரு குருடனை ஆண்டவரிடத்தில் கொண்டு வருகிறார்கள். அவர் குருடனுடைய கையை பிடித்து அவனை கிராமத்துக்கு வெளியே அழைத்து கொண்டு போய் அவன் கண்களில் உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து எதையாகிலும் காண்கிறாயா என்றார். உடனே அவன் சொன்னான், ஆண்டவரே, நான் பார்க்கிறேன், நடக்கிற மனிதர்கள் மரம் போல் தெரிகிறார். அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த ஹீலிங் சுகம் பூரணம் அல்ல. பைபிளிலே ஆண்டவர் தொட்டு முதல் தடவை சுகமாகாத ஒரே சம்பவம் தான் இதுதான். ரொம்ப ஆச்சரியம். உடனே ஆண்டவர் விட்டாரா? மறுபடியும் அவன் தலையிலே கை வைத்து ஜெபித்தார். வேதம் சொல்லுகிறது, அவன் யாவரையும் தெளிவாய் கண்டார். அப்ப மனுஷங்க நடக்கிறாங்க, அவன் பார்வையில மரங்கள், நடக்கிற மரங்கள். இரண்டாவது விஷயம் தொட்ட போது அது மரங்களாய் தெரியவில்லை, மனிதராய் தெரிந்தார்கள். சில சமயத்தில் ஆண்டவர் நம்மை தொடும் போது நம்மை சுற்றிலும் வாழுகிற மனிதர்கள் எல்லாரும் மரங்களாய் எண்ணுகிறோம். ஒன்று உணர்ச்சி அற்றவர்களாய் எண்ணுகிறோம், இல்லாவிட்டால் வெயிலுக்கு ஒதுங்குகிற நிழலாக அடைக்கலமாய் கொள்ளுகிறோம். ஆனா ஆண்டவர் நம்முடைய கண்களை தெளிவாய் தொடும் போதுதான் மனிதன் மனிதனாகவே நினைக்கிறான், தெரிகிறான். அதே சமயத்திலே ஆண்டவரும் அவன் பார்வைக்கு எப்படி தெரிந்திருப்பார்? நிற்கிற மரமாய் தெரிந்திருப்பார். இப்போது அவரையும் அவராகவே பார்க்கிறார். ஆண்டவர் தொட்டால் தெளிவான பார்வை. அருமையானவர்களே, ஆண்டவர் நம்மை தொடும்படி நாம் ஜெபிக்க வேண்டும். அவர் தொடுகிற ஆண்டவர். மிக முக்கியமான ஒரு காரியம். என் வாழ்க்கையில 50 ஆண்டுகளாக இந்த திருப்பணியை செய்யறேன். உங்க சர்ச்சுக்கு எதிர இருக்கிற அந்த குளத்து பஸ் ஸ்டாண்ட்ல, நாங்கள்லாம் அந்த குளத்து பஸ் ஸ்டாண்ட் போவோம். அந்த குளத்து பஸ் ஸ்டாண்ட்ல அநேக முறை நம்ம கன்னியாகுமரி பேராயத்திலே பல கிராம சபைகளை பேசிவிட்டு இங்கே பஸ்ஸுக்காக காத்திருக்கும் போது ஒரு சபையை நோக்கி பார்ப்பேன். ஆண்டவரை, என்றைக்காவது ஒரு நாள் இந்த சபையில ஆண்டவருடைய வார்த்தையை. ஆனால் என் ஏக்கத்தை அறிந்த ஆண்டவர் அங்கீகரித்து இந்த ஆண்டவரை நான் எதிர்பார்க்கவே இல்லை, இங்க வருவேன்னு. ஏன்னு சொல்கிறேன் என்றால், அதுவும் ஒரு விதமான தொழுதல், அதுவும் ஒரு விதமான ஒரு தொழுதலாய் காணப்படுகிறது. என் வாழ்க்கையில ஆண்டவர் இல்லை என்று சொன்னவர். எங்க அப்பா அம்மா 2 பேருக்குமே குழந்தை கிடையாது. முதல் குழந்தை இறந்து போச்சு, 2வது குழந்தை இல்லை. ஒரு நாள் எங்க அப்பா அம்மா ஜெபித்தார்கள். சொன்னா ரொம்ப நேரமாயிரும், சுருக்கமா சொல்றேன். ஜெபித்த போது அவர்கள் சொன்னார்கள், ஆண்டவரே, அடுத்த குழந்தை தந்தால் உமக்கென்று கொடுப்பேன். அந்த வருஷம் நான் பிறந்தேன். பிறக்கும் போது இந்த கழுத்துல ஒரு பெரிய கட்டி. மருத்துவர்கள் சொன்னார்கள், எவி கார்மிக்கல் அம்மாவுடைய டோனோ ஒரு ஆஸ்பத்திரியில் பிறந்தேன். அந்த ஆஸ்பத்திரியில் உள்ளவர்கள் சொன்னார்கள், இந்த கட்டியை எடுக்கவில்லை என்றால் பிள்ளை செத்து போகும். அம்மா சொன்னாங்க, முடியாது, எவ்வளவோ வருஷம் கழித்து பிள்ளை பெற்றிருக்கேன், கொடுக்க முடியாது. அம்மா தூங்கி கொண்டிருக்கும் போதே அப்பா தூக்கி ஆபரேஷன் கொடுத்தாங்க. 2 பேர் அறுவை சிகிச்சை பண்ணாங்க. ஒரு அம்மா பேர் சுசீலா, ஒரு அம்மா பேர் பிரபாகர். இந்த 2 பேரை தான் எங்க அப்பா சுசி பிரபாகரும் விட்டார். தாத்தா பேர் தேவதாஸ், அவருக்கு சண்டை வந்துட்டு, அதனால போதகரை நிறுத்தி இந்த இன்ன எடுத்து தாசியும் சேர்த்துட்டாங்க. அடிக்கடி எங்க அப்பாட்ட சொன்னேன், இதோடு நிறுத்திட்டீங்க, இல்லைன்னா எங்கேயோ பேரு. ஆண்டவருடைய கிருபையினாலே பிறந்து வளர்ந்து பிஎஸ்சி தேர்ட் இயர் படிக்கும் பொழுது அம்மா சொன்னார்கள், உன்னை ஊழியத்துவப்படுத்திருக்க முடியாது என்று சொன்ன. ஒரு நாள் ஆண்டவர் என்னை சந்தித்த போது அந்த கல்வாரி காட்சியின் அன்பை புரிந்த போது அர்ப்பணித்தார்கள். அருமையானவர்களே, இன்றைக்கு நாங்கள் ஊழியம் செய்வது பணத்து கிடையாது, புகழுக்கு கிடையாது, ஒரு காரியத்து கிடையாது. எங்கள் தெய்வம் எங்களை தொட்டார். அதனால சொல்ல, அருமையானவர்களே, ஆண்டவர் தொடுவாரானால் சுகம், ஆண்டவர் தொடுவாரானால் உயிர் பிச்சை, ஆண்டவர் தொடுவாரானால் தெளிவான பார்வை. ஆண்டவர்
ஆண்டவர் தொட்டால் என்ன நடைபெறும் தெரியுமா? ஒரு பெரிய மாற்றம் வரும். என்ன மாற்றம்? அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் 6 பாருங்கள். சவுல் என்கிற மனிதனை ஆண்டவர் தமஸ்கு வழியிலே சந்தித்தார். அது ஒரு தொடுதல். தொட்டவுடனே அவன் வாழ்க்கை மாறியது. கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 22, 23, 24 வாசித்தால் அங்கே பவுல் கலாத்திய நிருபத்தை எழுதுகிறார். நான் யூதேயா தேசத்திற்கே அறியாதவனாக இருந்தேன். முன்பே விசுவாசத்தை அழிக்க தேடின நான் அந்த விசுவாசத்தை நான் பிரசிக்கிறேன் என்று சொல்கிறார். எவ்வளவு பெரிய மாற்றம் அது! அப்படியானால் ஆண்டவர் தொட்டால் நம்முடைய வாழ்க்கையில் என்ன வருகிறது? மாற்றம். ஆண்டவர் தொட்டால் இன்னொன்று நடைபெறும். என்ன தெரியுமா? எழுப்புதல் வரும். யோனாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 10 பாருங்கள். ஆண்டவர் அந்த நினிவே ஜனங்களை சந்திக்க தன் தாசனாகிய நினிவே யோனாவை அனுப்பினார், பிரசங்கித்தார். அவர் பிரசங்கித்து முடித்த போது அந்த ஜனங்களுக்குள்ளே பாவ உணர்வு, பொல்லாத வழிகளை விட்டு அவர்கள் திரும்பினார்கள். அவர்கள் முழு தேசமும் மாறியது. ஆண்டவர் தொட்டால், தேசத்தை தொட்டால் என்ன வரும்? எழுப்புதல் வரும். ஆண்டவர் தொட்டால் என்ன வரும்? இன்னொன்று வரும். 2 ராஜாக்கள் 19:35 பாருங்கள். எசேக்கியா ராஜாவின் காலத்திலே அசிரிய ராஜா முற்றுகை போடுகிறார். அவன் கடிதத்தை எழுதி அந்த அசிரிய ராஜா இவனை திட்டுகிறான், அவனை பகிடி பண்ணுகிறான், அவனுடைய தெய்வத்தை நையாண்டி செய்கிறான். உடனே எசேக்கியா ராஜா கடிதத்தை எடுத்துக்கொண்டு ஆலயத்துக்குள்ளே நுழைந்து ஜெபித்தான். இவன் ஆலயத்துக்குள்ளே நுழைந்தான். பரலோகத்திலிருந்து ஆண்டவர் தூதனை அனுப்பினார். 1,80,000 பேரை ஒரு தூதன் கொன்று போட்டான். அப்போ ஆண்டவர் தொட்டால் எழுப்புதல் மாத்திரமல்ல, ஜட்ஜ்மெண்டும் வரும், தண்டனையும் வரும். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தை பாருங்கள். 23, 24 அங்கே ஏரோது என்பவன் அவன் பேசுகிறான். அவன் பேசுகிறதை கண்டவுடனே ஜனங்கள் சொல்கிறார்கள், இவன் தேவன சத்தம் என்று சொல்கிறார்கள். தேவனுக்குரிய மகிமையை அவன் செலுத்தாதபடினாலே அவனை கர்த்தர் என்ன செய்தார்? அடித்தார், புழுபுழுத்து சென்றார். அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? ஆண்டவர் தொட்டால் சுகம் உண்டு, ஆண்டவர் தொட்டால் உயிர் பிச்சை உண்டு, ஆண்டவர் தொட்டால் தெளிவான பாதை உண்டு, பார்வை உண்டு, ஆண்டவர் தொட்டால் மாற்றம் உண்டு, ஆண்டவர் தொட்டால் அங்கு எழுப்புதல் உண்டு, ஆண்டவர் தொட்டால் தண்டனையும் உண்டு. அதை மறந்து விடக்கூடாது. அப்படியானால் ஆண்டவர் எப்படி தொடுவார்? சிலர் சொல்லுவாங்க, அவர் தன் கையை வச்சு நேர தொடுவாரா? பழைய ஏற்பாட்டில் தொட்டிருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்துவானவர் உயிரோடு இருந்த காலங்களிலே, மனிதனாய் நடமாடின காலங்களில் தொட்டிருக்கிறார். இன்றைக்கும் அவராலே பிசிக்கலி தொட முடியுமா? முடியும். அது முடியாது என்று நான் சொல்ல மாட்டேன், முடியும் என்று சொல்ல மாட்டேன். அது அவரை என்னால் கட்டுப்படுத்த முடியாது. அவர் தொட அவரால் முடியும். இன்றைக்கு எப்படி அவர் தொடுகிறார்? வார்த்தையில் தொடுகிறார், வசனம் அல்லது நல்ல ஒரு செய்திகள் மூலமாய் தொடுகிறார். செயின்ட் அகஸ்டின் என்கிற ஒரு பெரிய பரிசுத்தவான், அவர் இளம் வயதிலே பயங்கரமான துணிகர பாவம் செய்தவர். இளம் வயதிலே ஒரு பிள்ளைக்கு தகப்பனாய் மாறினவர். அவங்க அம்மா அழுது ஜெபிப்பார்கள். அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போதே இவன் கப்பலே ரோமாபுரிக்கு போய்விட்டான். ரோமாபுரியிலே துணிந்து துணிகரம் செய்தான். அந்த சமயத்தில் தான் ஒரு நாள் எடுத்து வாசி என்ற ஒரு சத்தம் கேட்டது. ரோமர் 13:14 துர்க்கிருச்சிகளுக்கு இடமாக உன் சரீரத்தை பேணாதபடி இயேசுவை நீங்கள் என்ன செய்யுங்கள்? தரித்துக் கொள்ளுங்கள். அந்த வசனம் அவனை மாற்றி, திருச்சபை வரலாற்றிலே அவனை போல பிற்காலத்திலே பரிசுத்தவான் யாரும் இல்லை. அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையிலே வார்த்தை நம்மை தொடலாம். இதெல்லாம் நாம் திருமறையிலிருந்து சொன்னது.
நம்முடைய நடைமுறை வாழ்க்கையை பார்த்தா சிலரை வியாதியில தொடுறார், சிலரை கடன் பாரத்துல தொடுறார், சிலரை விரோதிகள் நெருக்கத்தில் என்ன செய்றார், தொடுகிறார், சிலரை விபத்துகளில் தொடுகிறார், ஒரு சிலரை மாத்திரம் ஆசீர்வாதங்களை பொழிய வைத்து என்ன செய்கிறார், தொடுகிறார். அதையும் நான் மறுக்கவில்லை. அப்படியானால் ஆண்டவர் தொடும் தெய்வம். இரண்டாவது குறிப்பு, ஆண்டவரை நாம் தொடலாமா? தொடலாமா? வசனம் இருக்கிறது. லூக்கா 8ஆம் அதிகாரம் எடுங்கள் 43. 12 ஆண்டுகள் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ தன்னுடைய ஆஸ்திகள் எல்லாவற்றையும் அவள் செலவழித்தார். கொஞ்சமாயிரம் சுகமாகவில்லை, மிகுந்த வருத்தம் அடைந்தார். இயேசுவை குறித்து கேள்விப்பட்டார். மார்க் 8ஆம் அதிகாரம் 25, 24 அது 25 34 வரை விளக்கமாய் வருகிறது. அவளுக்கு யாருமே சொல்லவில்லை இப்படித்தான் ஆண்டவரை தொட வேண்டும் என்று. அவளே எண்ணுகிறார், அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் நான் என்ன செய்வேன். அவளே தன்னுடைய விசுவாசத்துக்கு ஒரு வடிவம் அமைக்கிறார். அவள் அந்த பெருங்கூட்டத்தின் மத்தியிலே வர வேண்டும். முதலாவது இப்படிவிட பெரும்பாடு உள்ள ஸ்திரீ மக்கள் மத்தியிலே வர முடியாது, சமுதாய கட்டுப்பாடை மீறி வருகிறார். திரள் கூட்டம் அதையும் மீறி வருகிறார். அவளுக்கு 12 ஆண்டுகள் நீண்ட வியாதி, அப்படியான பலவீனத்தை மீறி வருகிறார். இயேசுவோடு ஒரு 12 கருப்பு பூனை படைகள் இருக்கும் இல்லையா, 12 சீடர்கள் இல்லையா, அவர்களையும் மீறி அவர் வந்து தொடுகிறார். தொட்ட போது என்ன நடந்தது? அற்புதமாய் சோதித்தார். அப்போ இந்த பகுதியில ஆண்டவரை எப்படி தொடலாம்? பை ஃபெய்த், விசுவாசம். இன்றைய அநேக கிறிஸ்தவ சமுதாயத்திற்கு ஒரு பெரிய விசுவாச பின்னடைவு இருக்கிறது. என்ன பின்னடைவு தெரியுமா? எங்க ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டார், பிரசங்கியாருடைய ஜெபத்தை கேட்பார். பைபிள் ஆதாரம் கிடையவே கிடையாது. ஏன் ஜெபத்தை கேட்கிறவதான் உங்க ஜெபத்தையும் கேட்கிறார். ஆண்டவிடத்திலே வந்து சேர்வதற்கு இடைத்தரகர்கள் யாரும் தேவையே. நீங்க உங்க அப்பாட்ட போய் அம்மாட்ட போய் இன்னொருவரை வைத்து பேசினால் என்ன பொருள்? உங்களுக்கு உங்க அப்பா அம்மாவுக்கு உறவு சரியில்லை. அப்போ அப்பா இடத்துல நேரிடையே பேசுவேன். ஊழியக்காரர்களை நான் குறைவாக எண்ணவில்லை, ஆனால் நாமே அவரோடு என்ன செய்யணும்? நெருங்கணும். இன்னைக்கு அநேகருக்கு என்ன, ஊழியர்களின் தோளிலே சுமந்து வாழ விரும்புகிறார்கள், ஏற விரும்புகிறார்கள். அருமையானவர்களே, இந்த பெண் பை ஃபெய்த், விசுவாசம். இன்னைக்கு அநேகருக்கு என்ன, தங்கள் ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டார். அப்படி அல்லவே இல்லை. நீங்கள் எப்படிப்பட்ட மக்களா இருந்தாலும், ஆகாப் என்கிற ராஜா பயங்கரமான ராஜா, அவன் ஜெபித்த போது கூட அவன் ஜெபத்தை ஆண்டவர் என்ன செய்தார்? கேட்டார். அப்படியா? நான் கேட்க மாட்டாரா? கேட்பார். அருமையானவர்களே, ஆண்டவரை எப்படி தொடலாம்? பை ஃபெய்த், விசுவாசம். விசுவாசம் எப்படி வரும்? சில சமயம் தலைமுறையிலே வரும். தீமோத்தேயை பார்த்து சொல்கிறார், உன் பாட்டியின் விசுவாசம், உன் அம்மாவின் விசுவாசம் உனக்குள்ளே என்ன செய்திருக்கிறது. இப்ப நம்ம விசுவாசம் நம்ம தாத்தா பாட்டி அம்மாவுடைய விசுவாசம் வரும். ஆனா வர வர விசுவாசம் குறைந்து கொண்டே என்ன செய்கிறது போகிறது. அதுதான் பெரிய கஷ்டம். பல காலத்திலே நேர்முழங்கால் நின்றார்கள், பிறகு 2 கை 2 காலோடு மாடு போது நின்றார்கள். இப்ப அதுவும் போயிட்டு எல்லாரும் எழுந்து நிற்க ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆனா நான் என்ன சொல்கிறேன், விசுவாசத்தினால் ஆண்டவரை என்ன செய்ய முடியும்? தொட முடியும். நான் ஊழியத்துக்கு வந்தேன். ஊழியத்துக்கு வரும்போது எனக்கு ஆவியானவர் ஒரு உள் உணர்வை தந்தார். இது உபதேசம் கிடையாது, இது மை பர்சனல் கன்விக்ஷன். நீ வேதத்தை தூக்கினாய், மறிக்கும் வரிந்த யாத்தையும் பணம் கேட்காத, பணத்தை பத்தி எழுதாத. இதான் எனக்கு ஆண்டவர் சொன்ன. நான் சொன்னேன், ஆண்டவரே எல்லாரும் கேட்கிறார்களே, என்னை மாத்திரம் கேட்கக்கூடாது என்று சொல்கிறீரே, இதுல என்னையா பட்சபாதம் என்று. அவர் சொன்னார், மற்றவர்கள் செய்வதை நீ விமர்சிக்காது, நீ கேட்காது. 50 ஆண்டுகள் நான் வாழுகிறேன் ஐயா, இன்னைக்கு வரை நான் கடன் கிடையாது. என் தேவையை ஆண்டவர் என்ன செய்றார்? எந்த சபையிலும் போய் எந்த கூட்டங்களில் போய் என இவ்வளவு தார் என்று நான் கேட்டது
கிடையாது, கேட்க போகிறதும் கிடையாது. ஏன் தெரியுமா? நீங்க ஒரு கம்பெனியில ஒரு டீச்சரா ஒரு எங்கேயோ வேலை செய்யறீங்க. ஆர்டர் கொடுத்த உடனே அடுத்த 1ஆம் தேதி டான்னு என்ன வருது? வேலை செய்யறீங்களோ அது வேலை வருது இல்லையா? அப்ப உங்களுக்கே வருமானால் தெய்வ ஊழியத்தை செய்கிற எங்களுக்கு வருமா? வராது. இதான் என்னுடைய ஃபெய்த். ஒவ்வொரு வித்தியாசமா இருக்கு. ஆனா இதை உபதேசமாக நான் சொல்றேன். பைபிள்ல மோசே கேட்டிருக்கிறார், தாவீது கேட்டிருக்கிறார், பவுல் கேட்டிருக்கிறார். அது தவறு கிடையாது. 2 ஊழியம் இருக்கு. கேட்காத ஊழியம் இருக்கிறது, கேட்கிற ஊழியமும் இருக்கிறது. 2ம் அங்கீகரிக்கப்படுகிறது. ஆனா கேட்கிற ஊழியமோ கேட்காத ஊழியமோ பெற்றுக்கொண்டவர்களுக்கு அக்கௌண்டபிலிட்டி இருக்கு. நாம் அதற்கு உத்தரவாக என்ன செய்யணும்? செய்ய வேண்டும். இன்னொன்னு எடுங்க, அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 2. இதிலே கொர்நேலியை குறித்து சொல்லப்படுகிறது. கொர்நேலியை குறித்து வாசியுங்கள் ஒருவர். அப்போஸ்தலர் 10:2 வாசியுங்கள். ஒருவர் வாசியுங்கள். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடு தேவனுக்கு பயந்தவனாயிருந்தும் ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி என்ன செய்தான்? அங்க பாருங்க 4வது வாக்கியத்தில் அவனை உற்று பார்த்து பயந்து ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன் உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்து என்ன செய்தது? அப்படியானால் கொர்நேலியின் வாழ்க்கை பரலோகத்தை என்ன செய்தது? தொட்டது. அதுல குறிப்பா பாருங்க, முதலாவது தேவ பயம். அவனுக்கு மாத்திரமல்ல, அவன் குடும்பத்துக்கும் தேவ 1. 2வது அவன் அதிகமாக தான தர்மங்களை செய்தவன் 2. 3வது தேவனை நோக்கி எப்போது நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபித்தான். பைபிள் போடல. 10:2 பாருங்க, எப்பொழுதும் ஜெபித்தான். அப்ப என்ன தெரியுமா? முதல்ல தேவ பயம், 2வது என்னது? தான தர்மம், 3வது என்ன தெரியுமா? ஜெபம். இந்த 3 வழியாகவும் கொர்நேலி பரலோகத்தை தொட்டான். நான் இதுல 3வது குறிப்பை சொல்றேன். அவன் ஜெபத்தின் மூலமாகவும் தேவனை என்ன செய்யலாம்? தொடரலாம். விசுவாசத்தில் மாத்திரமல்ல, ஜெபியுங்கள். நான் தான் ஆரம்பத்தில் ஜெபிக்க ஆரம்பிச்சேன், முடிக்க தெரியாது. ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவேன், முடிக்க தெரியாது. பக்கத்துல உள்ளவங்க முடிச்சு தருவாங்க. ஏன் தெரியுமா? ஜெபம் என்பது நம்ம அருமையான சகோதரர் இன்னிசை கருவியை வாசிப்ப போல அவர் பாட்டுல கை ஓடுது, பாட்டு வருது இல்லையா? ஏன் தெரியுமா? அதுல பழகிட்ட. இதே போலவே ஜெபம். ஜெபம் என்பது ஒரு இன்னிசை கருவி. நாட்கள், நேரம், கிரமங்கள், சமயங்களை கொடுக்க 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 உங்க மனதுல வர்ற வார்த்தை எல்லாம் எப்படி ஆகும்? ஜெபமாகும். அருமையானவர்களே, ஆண்டவரை எப்படி தொடலாம்? 1 விசுவாசம், 2வது ஜெபம். 3வது ஒரு குறிப்பை நான் சொல்லுகிறேன். 3வது ஒரு குறிப்பு என்ன? முதலாவது தேவனுடைய தொடுதல், 2வது நம்முடைய தொடுதல், 3வது சாத்தானின் தொடுதல். சிலரை சாத்தான் பயன்படுத்துறானா இல்லையா? நல்லா இருக்கிற குடும்பம் திடீர்னு பிரிஞ்சிருது. நல்லா இருக்கிற சபையில என்ன வருது? குழப்பம் வருது. சிலருக்கு என்ன வரம் இருக்கிறதோ இல்லையோ, முட்டை கடிதாசி எழுதுவதே வரமாக இருக்கிறது. ஆனா அது என் பைபிளில் உள்ள ஆவியானவர் கொடுக்கிற வரம் கிடையாது, கிடையவே கிடையாது. ஆனா சிலரை சாத்தான் தொடுகிறான். 1 சாமுவேல் 16 அதிகாரம் 14 பாருங்க, வாசிங்க. 1 சாமுவேல் 16:14. கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார், கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவி அவனை என்ன செய்தது? அப்போ இந்த இடத்துல ஒரு அருமையான வசனம். ஆண்டவரால் அழைக்கப்பட்டவன், அபிஷேகப்பட்டவன், சாதாரண கோத்திரத்திலிருந்து உயர்த்தப்பட்டவன், இப்ப முதல் ராஜா என்று பெயர் எடுத்தவன். அப்படிப்பட்ட சவுல் ராஜா
ஆண்டவரின் வார்த்தைக்கு கீழ்ப்படியாததினாலே ஆண்டவரின் வசனம் சொல்கிறது, ஆண்டவர் அவனை விட்டு என்ன செய்தார்? ஏன் தெரியுமா? ஆண்டவருடைய கையிலிருந்து அவன் வெளியே ஓடினான். அவருடைய ஆளுகையை விட்டு என்ன செய்தான்? அகன்று போனான். நம்ம ஆண்டவர் நேர்மையான ஆண்டவர், நமக்கு சுய தீர்மானம் எடுக்க உதவி செய்கிறார். அப்போ சவுல் ராஜாவுக்கு அவர் கற்பனை கொடுத்தார், கட்டளை கொடுத்தார், அதை அவன் உதாசீனப்படுத்தின விளைவு என்ன? ஆண்டவரை விட்டு அவன் விலகினான், அவரும் அவரை விட்டு விலகினார். விலகின உடனே தேவனால் வரவிடப்பட்ட, அப்ப அநேக நினைக்கலாம் ஆண்டவருக்கு வேலையே ஒவ்வொருத்த மேலையும் பொல்லாத ஆவி. அப்படி அல்ல. என்னைக்கு ஆண்டவருடைய ஆளுகையை விட்டு விலகிறோமோ அன்னைக்கு நாம் சாத்தானின் ஆளுகைக்குள்ளே வந்து விடுகிறோம். என்ன அர்த்தம் தெரியுமா? சாத்தானும் சிலரை என்ன செய்கிறான்? தொடரான். எடுங்க 1 யோவான் புஸ்தகம் எடுங்க. 1 யோவான் புஸ்தகம். பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி குமாரனாகிய ஆண்டவர் என்ன செய்தார்? வெளிப்பட்டார். பாருங்க 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8 பாருங்கள். பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் என்ன செய்தார்? ஆண்டவராய் இயேசுவானவர் வெளிப்பட்டதின் நோக்கம் என்ன? என் வாழ்க்கையிலே உங்கள் வாழ்க்கையினுடைய அத்தனை கிரியைகளையும் அவர் அழிப்பதற்காக அவர் என்ன செய்தார்? வெளிப்பட்டார். எடுங்க லூக்கா 13 எடுங்க. லூக்கா 13. இந்த லூக்கா 13ஆம் அதிகாரத்துல அங்கே 11. அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தார். இங்கே ஆண்டவர் எங்கே போகிறார்? ஜெபாலயம். எருசலேமிலே தேவாலயம் உண்டு, மற்ற இடங்களிலே என்ன உண்டு? ஜெபாலயம் உண்டு. தேவாலயத்துக்கு ஜெபாலயத்துக்கு வித்தியாசம் உண்டு. நம்ம கன்னியாகுமரி ஜில்லாவில் ஆலயங்கள் உண்டு, ஜெப பறைகளும் ஜெப வீடுகளும் உண்டு. அதே போல ஜெபாலயம் உண்டு. அங்கே ஆண்டவர் போகிறார், எல்லாரும் ஆராதிக்க வருகிறார். இந்த ஜெபாலயத்தில் என்னன்னா, அங்கே வேத வசனத்தை ஒருவர் வாசிப்பார், ஒருவர் விளக்க சொல்வார். இயேசு அந்த இடத்துக்கு போகிறார். அங்கே ஒரு பெண் 18 வருடமாய் அவளுக்கு என்ன இருந்தது? பலவீன ஆவி. அந்த பெண்ணுக்கு தனக்கு பலவீன ஆவி என்று தெரியாது. அந்த ஜெபாலய தலைவனுக்கு அந்த பெண்ணுக்கு பலவீன ஆவி என்று தெரியாது. அவளோடு ஆராதிக்கிற மக்களுக்கும் அவளுக்கு பலவீன ஆவி என்று தெரியாது. ஆனா தெரிந்தவர் யார் தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு. அவர் கண்டுபிடித்தார். அவர் என்ன செய்தார்? அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, அங்கே 13 பாருங்கள், அவள் மேல் தமது கைகளை வைத்து, அதற்கு முன்னாலே ஸ்திரீயே உன் பலவீனத்திலிருந்து என்ன செய்தார்? விடுதலையாக்கப்பட்டார் என்று சொன்ன உடனே அவள் நிமிர்ந்து தேவனை என்ன செய்தார்? மகிமைப்படுத்தினார். எனக்கு ஒரு பெரிய கேள்வி, ஜெபாலயத்து வர்ற அந்த பெண்ணுக்கு எப்படி இந்த ஆவி பிடிச்சிச்சு? நான் என் ஊழியத்தில் பார்த்திருக்கேன். சிலரிடத்துல உள்ள ஆவி ஆடும், சில இடத்துல ஆவி ஆடவே ஆடாது. ஆடாத ஆவிகளும் உண்டு, ஆடுகிற ஆவிகளும் உண்டு. ஆனா இந்த பெண்ணுக்கு ஆவியினுடைய விளைவு என்ன? நிமிர்ந்தவள் எப்படி ஆயிட்டா? கூனி. அவ பிறந்தது கூனி அல்ல, 18 ஆண்டுகள் கூனி. ஆண்டவர் அவளை தொட்டு சோமாக்குறார். அங்க பிரச்சனை வருது, ஓய்வு நாள்ல ஏன் சோமாக்கினார்? உடனே ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்கள் 16, இதோ சாத்தான் 18 வருஷம் கட்டி இருந்த. அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? இவளை தொட்டது யாரு? சாத்தான் தொட்டதினாலே அவளுக்கு கூனியாய் மாறினாள், பலவீன ஆவி இருந்தது. ஆனால் ஆண்டவர் அதை கண்டுபிடித்து அவளை சுகப்படுத்தி விடுவிக்கிறார். இந்த திருமறை இன்றைக்கு நான் வாசித்த போது ஒன்றை புரிந்து கொண்டேன். அந்த பெண்ணுக்கு பேர் இருக்கிறதா? இயேசு தொடுவதற்கு முன்பு நோ ஐடென்டிட்டி, ஒரு அடையாளமும் கிடையாது. இப்ப எங்க போனாலும் நமக்கு ஒன்னு ஆதார் கேட்காங்க, இல்லைன்னா இன்கம் டேக்ஸ் கார்டு கேட்காங்க, ஏதாவது ஒன்று கேட்காங்க இல்லையா?
இந்த பெண்ணுக்கு நோ ஐடென்டிட்டி, பேர் கிடையாது, அவளுக்கு கோத்திரம் கிடையாது, அவ உண்டு, ஆனால் லூக்கா அதை எழுதல, நோ ஐடென்டிட்டி. ஆனா ஆண்டவர் சுகப்படுத்தின பிற்பாடு என்ன நடக்கிறது பாருங்கள். அவளுக்கு பேர் என்ன தெரியுமா? ஆபிரகாமின் குமாரன் ஒருத்தனை சொன்னார், சகேவே. இவனும் ஆபிரகாமின் குமாரன். ஆபிரகாம் யார்? விசுவாசிகளின் தகப்பன். ஒரு பெண்ணுக்கு ஆண்டவர் சொல்ல, இவள் ஆபிரகாமின் குமாரத்தி. அப்ப சாத்தானும் அநேகரை தொட்டு தன் அதிகாரத்திலும் கட்டுப்பாடிலும் என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார். அப்போ பிசாசின் கிரியைகளை நம்முடைய சொந்த பலத்தால் விடுவிக்க முடியாது. யாரால் விடுவிக்க முடியும்? ஆண்டவரால் முடியும். எடுங்க மத்தேயு 17ஆம் அதிகாரத்தை எடுங்க. மத்தேயு 17. இந்த 17ஆம் அதிகாரத்துல ஒரு தகப்பன் தன் மகனை கொண்டு வருகிறான். அவன் அடிக்கடி தண்ணீரில் விழுகிறான், கொடிய வேதனைப்படுகிறான், தீயில் விழுகிறான் என்று சொன்னான். அவனை உம்முடைய சீடரிடத்திலே கொண்டு வந்தேன், அவர்களால் கூடாமல் போயிற்று. ஆண்டவர் அந்த மகனை விடுவிக்கிறார். உடனே சீடர்கள் கேட்கிறார்கள், ஆண்டவரை எங்களால் ஏன் குணமாக்க முடியல? மத்தேயு 17ஆம் அதிகாரத்தை 21 பாருங்க. இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் அன்றி உபவாசத்தினாலும் அன்றி புறப்பட்டு போகாது என்றார். அப்ப என்ன தெரியுமா? பிசாசின் கிரியைகளை ஜெயிக்க மேற்கொள்ள வழி என்ன தெரியுமா? அவர் ஏற்கனவே ஜெயித்தார். அந்த ஜெயத்தின் அடிப்படையில் தான் நாம் ஜெயம் கொள்ள வேண்டும். நம்ம புதுசா ஜெயம் பெறல. அவர் கல்வாரியிலே எல்லா அதிகாரங்களையும் வல்லமைகளையும் உரிந்தார். அந்த அதிகாரத்தின் அடிப்படையிலே நாம் ஜெபிக்கணும். நம்ம எப்படி ஜெபிக்கணும்? ஜெபிக்கும் போது உபவாசத்தோடும் ஜெபத்தோடும் விசுவாசத்தோடு என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ஜெபித்தால் ஆண்டவர் இவர்களை விடுவிக்க முடியும். விடுவிக்க முடியும். நல்லா இருந்த பையன் திடீர்னு கலகம் பண்ணுகிறான்னா உடனே அவனுக்கு மனநல போராட்டம் நினைக்காதுங்க. ஏதாவது ஒரு தீய சக்தியா இருக்கலாம். ஜெபிங்க. நீங்க ஜெபிக்க 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 ஜெபிக்க, உபவாசிக்க உபவாசிக்க, விசுவாசிக்க விசுவாசிக்க, குழுவாக ஜெபிக்க ஜெபிக்க, சபையாக ஜெபிக்க ஜெபிக்க, ஆண்டவர் அநேக அதிசயங்களை அவர் செய்வார். அப்போ எத்தனை குறிப்பு சொன்னேன்? எத்தனை குறிப்பு? 3. 1 ஆண்டவர் தொடுதல், 2வது நாம் தொடுதல், 3வது சாத்தானின் தொடுதல். சாத்தான் தொடமாட்டேன். என்னைக்கு பரிசுத்தத்தை விட்டு விலகுறோமோ, என்னைக்கு கீழ்ப்படுதலை விட்டு விலகுறோமோ, என்றைக்கு தேவ பிள்ளைகளுடைய ஐக்கியத்தை விட்டு தூரம் போகிறோமோ, என்றைக்கு ஜெபத்திலே தரித்திருக்காமல் விலகுறோமோ, அன்றைக்கு ஒருவேளை ஒரு வீட்டிலிருந்து புறப்பட்ட ஆவி வெளியே புறப்பட்டு கூடுதலான 7 பேரை கூட்டு வந்தது போல வந்துவிடும். அப்படியானால் முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமை மோசம். 4வது குறிப்பு, கடைசி குறிப்பு, கொஞ்சம் அதிகமா ஜெபிப்பதற்கு நேரம் எடுக்கிறேன். 4வது குறிப்பு, ஆண்டவரின் ஊழியர்களின் தொடுதல். முதல் தொடுதல் ஆண்டவரின் தொடுதல், 2வது நம்முடைய தொடுதல், 3வது யாருடைய தொடுதல்? சாத்தானின் தொடுதல், 4வது தேவ மனிதர்களின் தொடுதல். தேவ மனிதர்களுடைய தொடுதல். இன்றைக்கு பழைய காலங்களிலே ஆண்டவரின் ஊழியர்கள் ஒரு பட்டணத்துல 1-2 பேர் இருப்பாங்க. இப்போ ஆண்டவருடைய ஊழியர்கள் ஒரே தெருவிலே 10-15 பேர் இருக்கிறார்கள். யார் நல்லவர் யார் கெட்டவர் என்று கண்டுபிடிப்பதற்கே நாம் உபாசிக்க வேண்டியிருக்கு. அப்படிப்பட்ட நிலை வந்து விட்டது. அதனால நல்ல ஊழியர்கள் இல்லை என்று நான் சொல்ல மாட்டேன், இருக்கிறார்கள். ஆனா நல்ல ஊழியர்களை காட்டிலும் நல்ல ஊழியர்கள் அல்லாதவர்கள் என்ன செய்கிறார்கள்? பெருகி இருக்கிறார்கள் என்பதையும் நான் சொல்ல விரும்புகிறேன். அப்படியா நான் கேட்கிறேன், ஐயா நல்ல ஊழியர்களை எப்படி கண்டுபிடிக்கலாம்? 1 அவருடைய சவுண்ட் டாக்டரின், தெளிவான உபதேசம். 2வது அவருடைய லைஃப் ஸ்டைல், அவர்களுடைய வாழ்க்கையின் நடை. 3வது என்ன தெரியுமா? அவர்கள் கையிலே பெற்றுக்கொண்டதற்கு அவர்கள் வைத்திருக்கிற அக்கௌண்டபிலிட்டி, கணக்கு ஒப்புவித்தல்.
நாலாவது கனி உள்ள வாழ்க்கை. கனின்னு சொன்ன உடனே நீங்க ஆவியின் கனியை சொல்றீங்க, அது உண்மை. ஆனா நான் இன்னொன்னு சொல்றேன், நான் எப்படிப்பட்டேன் என்பதை என்னாலே வழிநடத்தப்படுகிற மனிதனுடைய வாழ்க்கையை வைத்து என்னை அறிய வேண்டும். புரியுதா உங்களுக்கு? அப்போ ஒரு போதகருடைய கனியை போதகர் வழிநடத்தப்படுகிற மக்களுடைய தரத்தை வைத்து என்ன செய்யணும்? புரிந்து கொள்ள வேண்டும். எடுங்க யோவான் 14:12. அங்கு ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது. எடுத்தவர் வாசிக்கலாம். யோவான் 14:12 வாசிக்கலாம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்தில் போகிறபடினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் என்ன காரியம் செய்வான். அப்ப ஆண்டவரை உண்மையாய் நேசித்த மனிதன் ஆண்டவராலே வல்லமையாய் பயன்படுத்தப்படுவார். இதை நான் மறுக்கவே இல்லை. 1 கொரிந்தியர் எடுங்க. 1 கொரிந்தியர் என்றுதான் நினைக்கிறேன். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 1 கொரிந்தியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4 அல்ல 2 கொரிந்தியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7. இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை எதிலே பெற்றிருக்கிறோம். அப்ப ஆண்டவர் ஆவிக்குரிய பொக்கிஷங்களை இந்த உடைந்து போகிற இந்த பாண்டத்திலே வைத்திருக்கிறார் இல்லையா? அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 6 பாருங்க. ஒருவன் தாய் கற்பத்திலே சப்பானியை கிடந்தவனை பேதுரு யோவானை கையை பிடித்து தூக்குறார்கள், அவன் எழுந்து நடக்கிறான். அதே சமயத்தில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகத்தை எடுங்க, 5ஆம் அதிகாரத்தை எடுங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புத்தகத்தை எடுங்க, 5ஆம் அதிகாரத்தை நீங்கள் புரட்டலாம். 5ஆம் அதிகாரம், இந்த 5ஆம் அதிகாரத்திலே 15 பாருங்கள். பிணியாளிகளை படுக்கை மேலு கட்டில் மேலு கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாயில் அவர்கள் மேல் சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். சுற்று பட்டணிலிருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்தாவிகளால் பாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லாரும் என்ன செய்தார்கள்? அப்போ பேதுருவை அழைத்த ஆண்டவராலும் சுகம் பெற்றவர்கள் உண்டு, ஆண்டவரால் அழைக்கப்பட்ட பேதுருவாலும் குணமாக்கப்பட்டவர்களும் உண்டு. எடுங்க அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்தை எடுங்க. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம், இந்த 19ஆம் அதிகாரத்தில் 12 பாருங்கள். அவனுடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சுகளை கொண்டு வந்து வியாதிக்கார மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின, பொல்லாத ஆவிகளும் என்ன செய்தது. அப்போ தேவன் தொட்டாலும் ஆசீர்வாதம், நாம் தொட்டாலும் ஆசீர்வாதம், சாத்தான் தொட்டால் ஆசீர்வாதம் இல்லை, வேதனை. ஆனால் உண்மையான தேவ மனிதர்கள் தொட்டால் என்ன உண்டு? சுகம் உண்டு. ஆனால் யாக்கோபு சொல்கிறது, நீ வியாதிப்பட்டால் மூப்பர்களுக்கு சொல்ல கடல், அவர்கள் வந்து எண்ணெய் பூசி ஜெபித்தார், அவர்கள் வியாதி சுகமாகும், அவர்கள் பாவங்களும் மன்னிக்கும். அப்போ என் வாழ்க்கையில ரொம்ப வருஷத்துக்கு முன்னால ஒரு கன்வென்ஷன் முடிச்சு வந்தேன். நம்ம ஜில்லால மாங்கரைன்னு ஒரு இடத்துல ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து அம்மாட்ட எப்படிமா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஈசி செல்லப்படுத்தேன். காலு கடியில ஏதோ வெப்பம் போல பரவியது. அம்மா கூப்பிட்டேன், அம்மா எனக்கு ஏதோ நடக்குது. அம்மா வர்றதுக்குள்ள கீழே விழுந்தேன். என் 2 காலும் என் இடது கையும் விளக்காம போகும். என்ன காரணம் தெரியாது, அப்படியே வியாதி முத்தியது. எங்க சொந்த பந்தங்கள் எல்லாரும் கடைசியா வந்து பார்த்துட்டு போனாங்க. அப்போது நான் ஒருத்தர் தான் ஊழியக்காரன், என் வீட்டில் உள்ள தம்பி மாதிரி யாரும் ஊழியத்துக்கு வரல. எல்லாரும் எனக்கு விரோதமா பேசினாங்க. நான் அழுது ஜெபிச்சேன், ஆண்டவரே, ஒரு வாழை மரம் சாகும் போது ஒரு வாழை கன்றை வச்சுட்டு போகுது, என்ன நீ இப்போ எடுத்துக்கிட்டேன்னா என் வீட்டில் யாரும் ஊழியத்து வரமாட்டாங்க, அடுத்தவர்கள் வரும் வரைந்தவா வையுமையா என்று செபித்தேன். ஒரு நாள் நினைவு போயிடுச்சு, உயிர் இருந்துச்சு.
நினைவிட்டு மருத்துவமனையில் கொண்டு சேர்த்தாங்க. நல்ல மருத்துவ சிகிச்சை பார்த்தாங்க. அப்போ டாக்டர் சொன்னாங்க பிழைக்க முடியாது. திடீர்னு அந்த மயக்கத்துல ஒரு தரிசனத்தை பார்த்தேன். தரிசனமா சொப்பனமா எனக்கு தெரியாது, பார்த்தேன். ஒரு பெரிய மரம், அதுல அப்படியே பழமா பழுத்து தொங்குது. ஒரு திருடன போல ஒருத்தன் வாரான். அவன் சொல்றான், இந்த மரம் இருக்க போய் தானே இவ்வளவு கறி, மரத்தின் வேற பிடுங்கிறான். பிடுங்க முடியல, ஆழமா போயிடுச்சு. கையில ஒரு சின்ன கோடாலி, அதை வச்சு மரத்தை வெட்டினான். வெட்டினோட மரம் அப்படியே சாயுது. ஒரு சத்தம் கேட்கு, நீயே அந்த மரம், மரம் தரையில் விழுந்தால் உனக்கு மரம். அப்படியே மரம் விழுது. விழும்போது நான் பார்க்கிறேன், அதை எப்படி பார்த்தேன், என்ன விதமா எனக்கு தெரியாது, பார்த்த உண்மை. விழும்போது மரம் விழுந்தா மரணம். வெள்ளை அங்கி உடுத்தியவர், சுறுசுறான முடியுடையவர், முகமானது சூரியனை போல பிரகாசம். அந்த ஆடை உடுத்த அந்த மரம் விழுது. அதுக்கு பின்னால் இப்படி மார்பை பின்னால வளைச்சார். மரம் போய் அவர் மார்பில் விழுந்தது. அவர் சொன்னார், நான் உன்னை ஏந்துவேன், தாங்குவேன். விழித்து கொண்டேன். அம்மாட்ட சொன்னேன், ஏம்மா என்னன்னே தெரியல, வேத்து கொட்டுது. டாக்டர்லாம் ஓடி வந்து பார்த்தா மஞ்சள் லைட், மஞ்சள் கலர்ல வேத்து 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 கொட்டுது. உடனே மருத்துவர் சொன்னாங்க, சாக போகிற மனுஷனுக்கு நல்ல என்ன செய்யலாம், வேர்க்கலாம். மறுபடியும் நினைவு இழந்தேன். ஒரு 4 மணி நேரம் கழிச்சு நினைவு வந்துச்சு. 2 காலும் கை சோமா. அல்லேலூயா. ஆனா வீட்டுக்கு வந்தேன், என்னுடைய காலை வச்சு தரையில நடக்க முடியாது, அப்படியே கூசு. பென்சிலின்ல பெனோடின் என்கிற ஒரு ஆயில் இன்ஜெக்ஷன் எனக்கு மாசத்துக்கு 1 நாள் போடுவாங்க. 21ஆம் தேதி போடுவாங்க. அடுத்த 20ஆம் தேதி வரும்போது கை காலெல்லாம் ஆடும். அதை அப்படியே போட்டுக்கிட்டே இருந்தேன். ஒரு நாள் அழுதேன். டாக்டர் சொன்னார், நீ பச்சை தண்ணில குளிக்க கூடாது, சத்தம் போட்டு பேசக்கூடாது, இனி டிராவல் பண்ணக்கூடாது. ஐயோ, நான் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவன்னு சொல்லி ஒரு நாள் தேவ சமூகத்துல அழுது கெஞ்சி அழுதேன். அன்னைக்கு தூங்கிட்டேன். காலையில் எழுந்தால் அந்த கூச்சம் போயிட்டு. எனக்கு மருத்துவர் சொன்னார், கூடி போனா 4 வருஷம் தான் இருப்பேன், அதுக்கு மாதிரி இருக்க மாட்டேன். நான் அன்னைக்கு எத்தனை வருஷம் இருக்கேன்? எனக்கு கொடுத்தது ஆண்டவருக்கு. அல்லேலூயா. ஆனா இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? எங்க சர்ச்சில் உள்ள மக்கள் என்னை நேசிக்கிறவங்க அழுது 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 எரிஞ்சாங்க. அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய அந்த தொடுதல், விசுவாசிகளின் தொடுதல் நம்ம வாழ்க்கையில அற்புதத்தை 4 குறிப்பு. எழுந்திருப்போம், பிரார்த்தனை.